விடியிற ஒவ்வொரு பொழுதும் நல்ல பொழுதா விடியணும்பா. பாத்தியாடி சோழச்சி, கந்தையானவன் கசக்கி கட்டுன்னு சொன்னாலும் சொன்னாங்க. இந்த ஆளு ஒரு வருஷமா இந்த ஒரே வேஷ்டியே கட்டிக்கிட்டு இருந்தான். இப்ப அதுவும் தண்ணியில போயிடுச்சு. ஊர் வம்பு பேசுறதே உனக்கு பழப்பா போச்சு. ஐயோ வேஷ்டி என்ன இவ்வளவு பயங்கரமான ஆழமா இருக்கு தம்பி? தண்ணி போற வேகத்தை பாத்தியா? ஜாக்கிரதை நில்லு. பாத்து போடா, கீழே விழுந்தா சுழல்ல மாட்டிக்கிட போறா. சொன்னா கேட்க மாட்டானுங்களே. அந்த காலத்துல எங்க அப்பாரு கண்ணை கட்டிக்கிட்டு இதே இடத்துல இருந்து குதிப்பாராம். இந்த காலத்துல இங்க எல்லாம் எலும்பு ஒடிஞ்ச பசங்களா இருக்கானுங்க. எல்லாரையும் பொதுவா சொல்லாத, மனசுல தைரியம் இருந்தா காவேரி அளந்து பார்க்கலாம். ஆத்துல குதிக்கிறதுக்கு உங்க அப்பா மட்டும் என்ன சிப்பாயா? நானும் குதிப்பேன். அடடே, நம்ம நாட்டாம மக சாட்ட மாணிக்கம். ஆமா, நீச்சல் வீரன் பட்ட வாங்கின பழனிசாமியே இத பார்த்து பயந்து போயிட்டான். உனக்கே தம்பி வம்பு? அண்ணே, சாட்ட மாணிக்கத்தோட சவால பாக்குறியா? குடி. அடடே, வேண்டாம் இந்த வரட்டு பிடிவாதா? வேண்டாம் இந்த பிடிவாதா? என்ன பால் சொல்லுவோம் தம்பி? என்ன சவால் விட்டீங்களே, என்ன ஆச்சு? யாருடா? இப்போ சாட்ட மாணிக்கத்தோட தேவனும் பக்கத்தூர் பயில்வாருடைய தேவனும் மோத போகுது. இதுல யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். சண்டை ஆரம்பிக்கலாம். போதுங்க. ஏண்டா கண்ட நடுவுல சேவலை பிடிச்ச? சேவல் ஜெயிச்சிட்டு. யாரா சொன்னா ஜெயிச்சிருச்சுன்னு? நான் தான் சொல்றேன். ஏய் பைல்வா, ஓ சவடால எல்லாம் ஓ ஊர்ல வச்சுக்க. இங்க அந்த மிரட்டெல்லாம் வேணாம். சேவலை விட சொல்லு. கையேடு. நீயே எடு. பாடலும் துறவர் மனையறம் படுத்த காதையும் நடம் நவில் மங்கை பிச்சை 3 நாளா கேட்கிறல்ல, இன்னைக்கு
சிலப்பதிகாரத்தை எழுதுறது யாருன்னு சொல்லித்தான் தீரணும். இருங்க பெரியப்பா, மூளை கலையுது. தலையை இறுக்கி கட்டுனாத்தான் எனக்கு யோசனை வரும். பெரிய யோசனை சொல்லுடா. உங்க கேள்வி என்ன? இன்னைக்கு சிலப்பதிகாரத்தை எழுதுறது யாருன்னு சொல்லணும். ஏன்னா ஒருத்தன் எழுதுனா எப்படி சொல்ல முடியும்? நீ சொன்னாத்தான் உனக்கு இன்னைக்கு சாப்பாடு. ஏஜமா கும்புறவங்க. ஏண்டா சாப்பாடு போட வேண்டிய நேரத்துல இங்க எங்கடா வந்தீங்க? அமலாரியா, உங்க மகன் மாணிக்கம் சத்திரத்துல வடிச்சு வச்ச சாப்பாட்டை எல்லாம் எடுத்து கீழே கொட்டி விட்டாருங்க. கொட்டிட்டாரா? ஆமாங்க, எங்களை சாட்டையில கூட அடிக்க வந்தாரு. அவனை படிக்காதவன் நீங்க ஏதாவது சொன்னீங்களா? ஐயோ, நாங்க சொல்லவே இல்லைங்க. முரடைன்னு கேள்வி பண்ணீங்களா? உங்க மகனை நாங்க அப்படி சொல்ல முடியுங்களா? அப்புறம் ஏண்டா சாப்பாட்டை கொட்டினா? பெரியப்பா, இதோ மாணிக்கமே வர்றேன், அவனே கேளுங்க. என்னடா இங்க வந்து நிக்கிறீங்க? அமலாரியா, நீதான் ஏழைகளை பட்டி போட்டிருக்கிய. நான் எங்க பட்டி போட்டேன்? மண்ணில் கொட்ட சாப்பாட்டை வேற யார் சாப்பிடுவா? அது பட்டி இல்லாம வேற என்னடா? அதை யோசிச்சு பாக்கல. இப்படித்தான் பின்னாடி வர்றதை யோசிக்காம ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் எதையாவது செஞ்சு விடுறது. தப்பு செஞ்சது நீ, அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறது இவங்களா? உன்னை என்னால அடிக்க முடியாதுடா. மாணிக்கம், நான் உன் வீட்டுல வளர்ற நன்றி உள்ள நாய். சில சமயத்துல உன் மேல இருக்கிற உரிமையில குலைப்பேன், ஆனா கடிக்க மாட்டேன். அவ்வளவுதானே? ஏண்டா உன்னை நீயே அடிச்சுக்கிற? சாப்பிட வேண்டிய நேரத்துல ஏழைங்களை சாப்பிட விடாம அவங்கள பசியால துடிக்க வச்சனே, அதுக்காக. அப்பா, அதையெல்லாம் நான் ஏன் கொட்டினேன் தெரியுமா? நீங்க குடுத்து விட்ட நல்ல அரிசியை வித்துட்டு களி அரிசியை போட்டாங்க. பச்சை காவிரியை வச்சுக்கிட்டு அழுகிற காவிரியை போட்டாங்க. ஐயோ, அவ்வளவு பச்சை போய். என்னடா பச்சை போய் சிகப்பு போய்? நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க. செத்து போல எங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன். இல்லைங்க, அஞ்சு எண்ணு, அதான் கெடு. அதுக்குள்ள அன்ன சத்திரத்தில் நடந்த உண்மையை சொல்லல. ஒண்ணு சாராயம், ரெண்டு பட்டை, மூணு சாராயம், நாலு பட்டை, அஞ்சு. நீங்க பாருங்க. ஏண்டா அம்பலகரையா, நாங்க செஞ்சதெல்லாம் தப்புங்க. உங்க மகன் சொன்னதெல்லாம் உண்மைங்க. ஏப்பா குறுக்க வந்தீங்க? இப்ப புரியுதா? ஒண்ணு மட்டும் புரியுது, அடி உதவ மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. போங்கடா, இங்க வேலை இல்லை. என்னப்பா என்னப்பா எழுதுங்கப்பா? ஒட்டலப்பா, வழக்கமா வர்ற வலிதான். சரியா போயிடும். உடம்ப பார்த்துக்கோ, முதல்ல போய் சாப்பிடுப்பா. ஏன் பெரியப்பா மாணிக்கத்துக்கு அடிக்கடி கைவலி வருது? அவனுடைய 3வது வயசுலேயே அவனுக்கு இளம்பிள்ள வாதம் வந்துருச்சுதான். அந்த நோய் குணமாகணும்னு வேண்டாத தெய்வம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அவனுடைய 9வது வயசுல நோய் ஓரளவுக்கு குணமாயிடுச்சு. அந்த சந்தோஷத்துல அவனுடைய அம்மாவும் கண்ண முடித்தான். நானும் அவன் உயிரோடு இருந்தா போதும்ங்கிற நினைப்புல அவனை பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்பல. இப்படி ஒவ்வொரு தடவையும் அவன் கை வலியான துடிக்கிற போதெல்லாம் என்னுடைய மனசு பதறது, பயப்படுது. கவலைப்படாதீங்க, எல்லாம் சௌரியமாயிரும். பெரியப்பா, சமயக்கட்டுல மோர் குழம்பு ஆறுது, நான் போறேன். மெல்லிடா, பரவாயில்லை, ஆரட்டும். முட்டா, நீயாவது படிப்பேன் நினைச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சேன். 4ஆம் கிளாஸோடய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். 3ஆம் கிளாஸ் எனக்கு பசிக்குது. டேய், சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாருன்னு சொன்னாத்தான் உனக்கு சாப்பாடு. சொல்லட்டா? சொல்லுடா. சொல்லிருவேன். என்னடா பயமுறுத்துற? சொல்ல. சத்தியமா நீங்க இல்ல. ஏலே, வாந்தி எடுத்துடாத. என்னடா 2 பேரும் விளக்கமத்தை தூக்குறீங்க? என்ன சாராயம் நாட்டாம உன்னை வேலையை விட்டு நீக்கிட்டாராமே, ஏன்டா கிட்ட சொல்லல? சொல்றாப்பெல்லாம் இல்ல, சொல்லல. ஆமா, இப்ப என்ன செய்யற? நாட்டாமையும் எனக்கு சொந்தம், நாட்டாமையோட மச்சான் வடிவேல் அண்ணனும் எனக்கு சொந்தம். அதனால நான் இப்ப இங்கேயே வந்துட்டேன். அது சரி, ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அடடே, வேலையான கூட வந்திருக்கிறாரு. சௌக்கியமா இருக்கனுங்க. எங்க வந்தீங்க? இந்த ஊருக்கு வர்ற ரயில விலைக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீ ஒருத்த இந்த வில்லேஜுக்கு வர்ற ட்ரெயின் இருக்கு, எப்பவும் லேட் தாயா. உங்க குடும்பமே படிச்ச குடும்பம், இதெல்லாம் எனக்கு எங்கெங்க புரியுது. அம்மா ஊர்ல இருந்து வர்றாங்களா? அம்மா காலமாயிட்டா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பொண்ணுதான் வருது. வைரமாவத்தான் நான் கேக்குறேன். அதோட சிவாவும் வர்றான். அப்படிங்களா? வைரம்மா என்ன படிக்கிறாங்க? பிஎஸ்சி பிடி. அப்படிங்களா?
தம்பி பட்டணத்துல என்ன வாசிக்குது? வாசிக்குதா? ஹார்மோனியம் வாசிக்கிறான். எஸ்எல்சி படிக்கிறாயா? மாமா என்ன மாமா சௌக்கியமா? சௌக்கியம் இல்லைன்னா மருந்து கொடுப்பியா? வைத்தியனா நீ? அப்பா வாமா 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 பாப்பா பாப்பா வா. எடுத்துட்டு வா. சீக்கிரம் எடுறா. அம்மா வைரம், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கம்மா. டேய் சாமான் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு அத்தா என்ன இது? கருவாடு புதுசு. எப்படி இருக்கு வாசனை? வாசனை இல்ல, நாத்தம் தூக்குது. சாப்பிடும் போது இல்லையா? டேய் எட்டி போப்பா. சும்மா இருங்கப்பா. அத்தா கருவாட்டு வாசனை ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு தருவீங்களா? கருவாடு என்ன ஜம்முன்னு கருவாட்டு குழம்பே வச்சு தரேன். வைரா என்ன கட்டிக்கிறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. எப்படி? கை கால் வலி வந்து படுத்துக்கிட்டா நானே சமையல் பண்ணிடுவேன். நாளா பீமை பீமங்க நகரா வாங்க. அத்தா மெட்ராஸ்ல இருந்து உங்களுக்கு அன்பளிப்பா நான் ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடிகாரம். இப்ப தரவா? இப்ப வேணாம், பதிலுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். அன்புக்கு கூட பதிலா? ஐயாவுக்கு எல்லாம் பதிலுக்கு பதில் தான். வெத்தழகி தங்க 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 சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. ஆபத்தை போடு. ஏப்ப விட்டாச்சு, இலைய தொடச்சாச்சு, அப்புறம் ஆப்பம் என்ன ஆப்பம்? எந்திரிச்சு போயா. இதே நாட்டாமக்காரர் மகன் சாட்ட மாணிக்க கேட்டிருந்தா அப்படியே கொட்டிருப்பிய. விஷயம் இல்லாமலா? என்னையா விஷயம்? அவரு பேர்ல மட்டும் மாணிக்கம் இல்ல, மனசுலயும் தான். அவர் தாவி குதிச்சாடுற சிலம்பாட்டத்துக்கு ஏன் தகப்பன் தாயா வாத்தியாரு. அந்த நன்றியை மறக்காம நாளெல்லாம் எனக்கு காவலா இருக்காரு. அது மட்டும் இல்ல, என் பசி மறக்க தினமும் படியளக்க வராரு. அப்பா சிப்பா மைனரு, தப்பா பேசாத, போட்டதை தின்னுட்டு போ. தங்கம் தங்கம் வாங்க வாங்க. என்னது பீச்சமா வீசுது, வெட்டி பிடிக்குது? கருவாடு. வீரா கருவாடா வெண்ண கருவாடா? அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? உன் சின்ன வயசு தோழி என் மாமா மகன் வைரம் வந்திருக்கா. வைரம் வந்திருக்காளா? எப்படி இருக்கா? பாடிப்பா இருக்காளா? ஏலக்காத்தரம் போல? ஏலக்காயம் வாழைக்காயம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னது, நான் பாலாப்பம் சாப்பிடலான்னு வந்திருக்கேன், போறேங்கிறியே? பாலாப்பமா? காலாப்பம் கூட இல்ல. இல்லையா? எனக்குன்னு எடுத்து வைன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? தட்ட முடியல, வந்தவங்க தட்டுல வச்சுட்டேன். திட்டாதீங்க, இனிமே தினமும் எடுத்து வைக்கிற தேனாட்ட பாலாப்பம். சரி, இனிமே நீ நிக்க மாட்ட. ஓ, உன் வைரத்தை பாரு. இது இல்ல காபி. டேய் சாராயா, நீயும் குடுத்திய காபி நேத்து கழனி தண்ணி மாதிரி. உனக்கு வைக்க வேண்டியதெல்லாம் எனக்கு வைக்கிறேடா பாவி. கொஞ்ச நாள் பொறுத்துங்கப்பா, நான் மெட்ராஸுக்கு போய் மேலே எம்எஸ்சி படிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த படிப்பை முடிச்சிட்டு வந்த உடனே நானே தினமும் என் கையாலே உங்களுக்கு நல்ல காஃபியா போட்டு கொடுக்குறேன். ஓஹோ, நல்ல காபி போடுறதுன்னா எம்எஸ்சி படிக்கணுமா? இந்தாமா, நீ நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் நினைக்கிறபடி செய். இப்படியே படிச்சுக்கிட்டே போனீன்னா பேரம் பேத்தி நான் எப்ப பாக்குறது? முதல்ல உன் கல்யாணம், அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஏண்டா செவா, நீ பிறந்ததுதான் பிறந்த, எனக்கு அண்ணனா பிறந்திருக்க கூடாதா? முதல்ல உன் கல்யாணம் நடந்திருக்கும். அண்ணனோ தம்பியோ. அக்கா ஒரு விஷயம். என்ன? உனக்கு வர்ற மாப்பிள்ளைய எனக்கு பிடிச்சிருக்கணும், எனக்கு வர்ற பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ நம்ம ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? அப்படி ஒரு சுமாரான பையனை உனக்காக நான் பாக்குறேன், ஒரு அழகான பொண்ணை எனக்காக நீ பாரு. அழகா? இந்த ஊர்ல ஏது அழகு? இங்க இருக்கிறதெல்லாம் ராக்காயும் மூக்காயும் தானே. என்னது அப்படி கொள்ளாத சிரிப்பு, குறையாத சிரிப்பு, இல்லாத சிரிப்பு, எமைக்காத சிரிப்பு? வாடியம்மா வாயாடி, அடுக்குமொழி முத்தாய். என்னதம்மா கையில? சிவாவா சிவா, தோசை கரைச்ச ரவா. என்னடி வைரம், எப்படி சௌக்கியம்? உன் சௌக்கியம் தான் என் சௌக்கியம். இந்தா மருதாணியும் மஞ்சளும், மருதாணி நகத்துக்கும் மஞ்ச சுகத்துக்கும். சின்ன பிள்ளையில நாம ரெண்டு பேரும் இந்த மருதாணிக்காக சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம 2 நாள் பேசாம இருந்தோமே, ஞாபகம் இருக்கா? அந்த ஞாபகம் மறக்குமா? அத்தனையும் இப்ப கிடைக்குமா? வைரம், இது சாதாரண மஞ்சள் இல்ல, காசி மஞ்சள், ராசி மஞ்சள், ஆசி மஞ்சளும் கூட. தினமும் தேய்ச்சி குளி, சீக்கிரம் பொஞ்சி ஆதி ஆகலாம், புள்ள கொட்டி பெறலாம். தங்கம்,
இப்படி படபடபடன்னு பொறிஞ்சதெல்லாம் உன்னால எப்படி முடியுது? நதிக்கு தெரியாம தாளம் பிறந்துச்சு, எனக்கு தெரியாம இந்த குணம் வளர்ந்துச்சு. ஆமா தங்கம், யாரு துணையும் இல்லாம நீயாவே வாழ முடியுதா? ஏண்டி துணை இல்லாட்டி என்ன வீட்டுல தொடப்பு கட்டையுமா எல்லாம் போச்சு? அதுக்கு இல்லடி, செடிக்கே வேலி வேண்டியது இருக்கே, ஒரு பொண்ணுக்கு வேண்டாமா? தூணா இருந்த எங்க அப்பா போனாரு, தோரணமா இருந்த எங்க அம்மா வாடி விழுந்தாங்க. காணாத ஊருக்கு கையால நடந்தேன், பயணமோ தூரம் படகோ போட்டேன். இதுக்கு நடுவே துடுப்பா இருந்த சொந்தமெல்லாம் போச்சு. இப்ப நான் நெருப்பா இருக்கேன். என்னமோ வளர்ந்துட்டேன், எப்படியோ வாழ்ந்துட்டேன். என் கதை தான் உனக்கு தெரிஞ்சதாச்சே. அங்க சாப்பாட்டுக்கு ஒரு காக்கா கூட்டமே காத்துட்டு இருக்கோம். அரண்டி வயிறோம் தங்கம், சாப்பிடாம போறியே, ஏண்டி கூப்பாடு போடுற? சாப்பாட்டு கறிக்கு சாப்பாடா? வரேண்டி. தாங்க வந்துச்சு, தாளம் போட்டுச்சு, திரும்பி போயிடுச்சு, திரும்பி. தம்பி, அது உனக்கு வராது, அது திரும்பி போயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. தாளத்துக்கு இளநீர் அதெல்லாம் அப்புறம். முதல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அப்படிங்களா? சொல்லுங்க. நம்ம மாணிக்கத்துக்கு உங்க பொண்ணை கேட்கலான்னு வந்திருக்கேன். அதுக்கு என்ன? இதை விட பெருமை எனக்கு என்னங்க வேணும்? உங்க மாதிரி கௌரவமான குடும்பத்துல சம்பந்தம் வைக்கிறதா நினைச்சிட்டு இருந்தேன். கல்யாணத்தை முடிச்சுட்டா போகுது. உபயாபலம், ரொம்ப சந்தோஷம். இப்ப கொண்டு வர சொல்லுங்க இளநிய. ரங்கா, நல்ல இளநீ கொண்டாடா.